அல்ல கூறையாதது கல்வர்க்கு எட்டாதது அறமுறும் இன்பத்திலோ ஆக உயர்த்திட்டது சொல்ல சொல்ல திகட்டும் நாராயணா சொல்ல சொல்ல திகட்ட சுகமிக்க உடையது செல்வத்திலே சிறந்த சத்திலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரன் தோன்றி ருத்ரத்தில் வாயு தோன்றி வாயுவில் அப்பு தோன்றி அப்புள் அண்ணன் தோன்றி இப்படி அண்டச்சராச்சரங்கள் பத்து பிரமா தனது சந்ததி பருத்து செய்ய தன் பிரமத்தின் முன்பாக ஜனகர் ஜனதனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நால்வர் படைத்தார். இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதி முன்னவர்களாக சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை என் உடலில் இருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் ஆர்தனான் பசுராத்மாவிருதும் பிறகுதற்குள்ளும் புலவர் நாவலிருதும் புலசரி காதிலிருதும் அங்கிரசு முகத்திலிருதும் அத்திரி கண்களிருதும் மரிசு மனத்திலிருதும் கிருது கேளும் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தினாடி சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்திருந்த வாழ்க்கையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தரவராஜன் மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரிகளாகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேரை உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லோடு பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடாது. 7 நான் உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்துடைய பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமானை வணங்கி இடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடமோ கந்தனர்குடியிடம் கந்தனர்குடி இடத்தில் ஒரு வேலையை பார்க்க வேண்டும் அப்படின்னா இவ்விடத்திலே முழு முதற்கடவுளாகப்பட்ட ஆனமுகத்தினை 5 கரத்தினை மூசியமாக அந்த மகாவரம் நாகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் எதுக்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயணா. ஹலோ ஹலோ அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் வருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் களஞ்சியத்தின் இருக்க சென்று ஒரு பதம் பணிந்து மாறில்
கண்ட உண்மை அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு மண்ணிலும் திருமகன் காட்டி சிறைக்கு வேலமுகம் குடி மண்ணிலும் கூட உண்ணாவிலும் அழகு ஆடிமுகம் உன்னிலும் என்னிலும் தூள் காட்டி சிரிக்குது வேல முகம் மண்ணிலும் கூட உண்ணாவிலும் அழகு ஆடிமுகம் கண்ணீர் மணியாய் கதிரின் மொழியாய் உலகை காக்கும் முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் இடம் எங்கள் வெளுத்தல் வியத்தில் பாட்டில் சுமையை சேர்க்கும் முகம் அஞ்சலத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு தந்திர சொல்லுக்கு தந்திர வெள்ளத்துக்கு தலைவன் அவன்தானே கலையும் யுக்தி நிறைந்திட காட்சிகள் தருவானே மந்திர சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன்தானே கல்விகளையும் எங்கு நிறைந்திட காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே செல்வற்ற இளையவர் யாவர் படைக்கும் பண்ட துருசுப்பானே அஞ்சலத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வை உயர்ந்துவிடு அகர முதலே எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் அவன்தானே ஆனந்தமயமாய் இல்லம் சரிக்கே சந்தம் வைப்பானே அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் அவன்தானே ஆனந்தமயமாய் இல்லம் சரிக்கே சந்தம் வைப்பானே இயேசு நாடகம் என்று வென்றாலும் முதல் வந்தவன்தானே இயேசு நாடகம் இது வென்றாலும் முதல் வந்தவன்தானே இவனுக்கு முழுக்கிட உலகம் தாய்கதை என்றாரே ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி நன்றி 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 உள்ள தொடர்ச்சி நல்ல இருக்கிற நம்ம குருஜி இங்கே எந்த பிரமாணம் குடிக்கொண்டிருக்கார் அவர் பெருமைகள் ஆயிரம் நாம கொண்டு ஆதிசேடன் அழைக்கும் சொல்ல முடியாது குறிஞ்சு கடவுளும் முருகன் முல்லைக்கு விஷ்ணு நேதலுக்கு இந்திரன் மருதத்துக்கு சிவன் பாலுக்கு துர்கை இப்படி பல கடவுள் திட்டாலும் கந்த கடவுளே சிறந்த கடவுள் குறவர் காணவர் குன்றவர் இருவலர் ஏற்றர் குரத்தி கொடிச்சி பெறப்பட்டவர்களுக்கெல்லாம் வர்றம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகளை தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துவிட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமம் என்ற ஒரு நிலை அடைய வேண்டும் அப்படி சமம் என்ற ஒரு நிலையை இவ்விடத்தில் அடைந்திருந்தாலும் இவ்விடத்தில் பார்க்கின்ற பொழுது இறைவனாகப்பட்டவன் மனிதர்களை படைத்து வாழ வைக்கக்கூடிய தன்மை கொடுத்திருந்தாலும் மனிதனாகப்பட்டவனோ தன்னையே படைத்த இறைவனை சிலையில் படைத்து வாழ வைக்கக்கூடிய தன்மை இந்த மனிதனிடத்தில் தான் உண்டு என்ற காரணத்தினாலே சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிடாரியா ஆன போறாரு கூட வரும்னே அம்மா 4:30 மத்தி வந்து இது 4:30 கிடையாது 4:30 மத்தி ஹலோ இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் இந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான் இறைவன் வாழுகின்றான் உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை
இரண்டு மனிதர் சேர்ந்த போது இன்னும் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன பேராகும்? இப்படி இரண்டு மனிதர் சேர்ந்த போது இன்னும் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படித்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான். இறைவன் ஆளுகிறான். அப்படி இறைவனாகப்பட்டவன் வாழ்ந்தோரோடு நன்மையாக இடத்தில் இருந்துட்டாலும் திரிலோகம் சஞ்சாரம் எய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தலைவிதி. இந்த மேடையில் நாரதராக தோன்றி நடிக்கும் படையப்பா அண்ணன் அவர்களுக்கு இடைவெட்டி கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டப்படுகிறது. பூமாலை வித்தி பெருமைசேதனுடைய அன்பில் உங்களுடைய இடையப்பட்டி வருகின்ற அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய பிரியா ஒளிபரிக்க நிலையத்தாளர்கள் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய அன்புல கொண்ட அன்பு தம்பி கல்வி முறையை சேர்ந்த சக்திவேல் ஆல்ரவுண்ட் அன்பு கொண்ட அன்பு தம்பி அவர்களுக்கு என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். ஆக ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தலைவிதி. அப்படி இருக்கின்ற பொழுது கலகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லையே இருந்து எதிர்பார்த்து காத்திருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உண்டு. நம்ம வேலை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. யாராக இருந்துட்டாலும் ஒரு மனிதனா பிறந்து விட்டா ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாத்தே பசியாற முடியும். ஆக இப்படி ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்டு. வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்டு. வேலைக்கே போகாம சும்மா வெட்டி வேலையா ஊரை சுத்துறவர்களும் உண்டு. வெட்டி வேலைன்னு அது ஒரு வேலை தானே. உனக்கு தெரியுது அது. ஆமாங்க சாமி. ஏன்னா நிறைய வெட்டி பயிலோட நீ சேர்ந்து சுத்துறாள் தானே. இல்ல அப்படிலாம் இல்லங்க, அம்மா வேலைக்கு வந்துட்டா. வெட்டியா சுத்துறது ஒரு வேலை தான் நீங்க சொன்னபடி. ஏன்னா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட பொழுது போறது தெரியாது, அதுலயே போயிடும் பொழுது. ஆனா வேலைக்கே போகாம பொழுத கடத்துறாலும் ரொம்ப சிரமப்படுவான். தூங்கி எழுந்திருச்ச உடனேயே நின்று பொழுது விடிஞ்சு வச்சு இது எதுக்குத்தான் விடியுதுன்னே தெரியல. அப்படியே உறங்கணும்னா இருந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்ப இன்று பொழுது விழுந்துருச்சுன்னா இன்று பொழுத போக்கணுமே. இன்றைய பொழுதுக்கு யாரை பார்த்தா நமக்கு கிடைக்கும்? என்னது? யார் பின்னாடி போனா நம்மளை கவனிச்சு விடுவேன். என்னமோ எதிர்பார்க்க ஒருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இப்படி வெட்டியா சுத்துறதெல்லாம் வேலையா இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல 7-14 உலகம் போய் வரக்கூடிய எனக்கு வேலை இல்லாம இங்க வந்திருக்கேன். ஏன்னா மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி சிவபெருமான். அப்புறம் சிவபெருமானுக்கு அடிக்கக்கூடிய வேலை, பிரம்மாவுக்கு படைக்கக்கூடிய வேலை, என் பாட்டன் பெருமாளுக்கு காக்கக்கூடிய வேலை, இதெல்லாம் அவர்களுடைய வேலை. மும்மூர்த்திகள் தான் இப்படி வேலை என்றால் 30 தேவியலுக்கு வேலை உண்டு. அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவியலுக்கு வேலை உண்டு. அதுல பாருங்க ஆதிபராசக்தி, அபிராமி. அவங்க இப்ப நாடகத்துக்கு கொஞ்ச நாளா வர்றதில்ல சாமி. வள்ளி போட்டாங்களே அந்த அபிராமி அக்காவை தானே சொல்றீங்க? நான் அந்த அபிராமி சொல்ல, ஆதிபராசக்தி அபிராமி வேணா பாக்கணும்னா சொல்லுங்க. அட்ரஸ் திருச்சுழியில இருக்காங்க. பல தடவை சந்திச்சாயா சொல்ல வரலையா? ஆதிபராசக்தினாலே அபிராமினா ஆதிபராசக்தி. அவங்க வேலை என்ன அப்படின்னா வீரத்தை தரக்கூடிய வேலை. அதே மாதிரி கல்விக்கு அதிபதியாகப்பட்டவள் கலைமகள். ஆமா, அவங்க என் தாயாகப்பட்டவள் கல்வி அறிவு போதிக்கக்கூடியவள், அது அவங்களுடைய வேலை. அதே போல செல்வத்துக்கு அதிபதியாகப்பட்டவள் அன்பு லட்சுமி, யோக லட்சுமி. அவங்களும் கொஞ்ச நாளா வர்றது இல்லைங்க.
டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த அக்காவை தானே சொல்றீங்க? இன்னும் மறக்கலையா நீங்க? ஆனா எங்க சுத்தினாலும் ரங்கனை சேவிக்கின்ற மாதிரி நீ எங்க வேணாலும் அந்த இடத்த விடுறலையே. மகாலட்சுமியா அஷ்டவிதமான லட்சுமியில ஒன்று யோகலட்சுமி முத வேணும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும்னா முதல் யோகம் கிடைக்கணும். அதனாலதான் யோகலட்சுமி மகாலட்சுமி. எதுக்காக நீங்களா இந்த பாடுபட்டு கிடக்குறீங்க? அப்படி மட்டார் அடிச்சு கிடக்குறீங்க. மகாலட்சுமியோட வரவுக்கு அந்த வரவு கிடைக்கணும்னா யோகம் இருக்கணும். அப்பதான் யோகலட்சுமியோட அனுக்கிரகம் இருந்தாத்தே இதெல்லாம் கிடைக்கும். நீ அந்த யோகலட்சுமி நினைப்பிலே இருக்கிற. ஆமா, அவங்க நான் டான்ஸ் ஆடும்போது நீ நார்தரில் போட்டு தெரிஞ்ச இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேலைகள் இருப்பது போல எமக்கு இவ்விடத்துல என்ன வேலை அப்படின்னா கலகம் செய்வது என் தொழில். அப்பேற்பட்ட கலகத்தை இவ்விடத்தில் நர்விதமாக ஏற்படுத்த வேண்டும். சாமி இவ்வளவு அமைதியா நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்க ஊர்ல உங்க கலகத்தை இங்க வந்து காட்டி விட்டுறாங்க. ஊர் தாங்காதுங்க. என்ன வேற கலகம்? நம்ம ஊரு ரொம்ப சின்ன ஊரு. இடமே இல்லையா உங்க கலகம் செய்யறதுக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க அப்படின்னு நான் கேட்பேன். உங்களை பார்த்து கேட்டு புட்டு அப்புறம் கேட்பேன்னு கேட்கிறேன். நல்ல கலகம் வெட்டி அடிச்சுட்டு ஒடுக்கி போடுவேன். சரிதா? நார்தன் கலகம் நன்மையில் முடியும். நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கு. கெட்டவர்களா இருக்கின்றார்களா அது அவர்களுக்கு தீங்காக அமையும். அப்படி பலவிதமான நற்கலைகளை ஏற்படுத்தக்கூடிய நார்தனாகப்பட்டவன் இவ்விடத்துல ஒரு கழகத்தை நாடி தேடி வந்திருக்குன்னா எப்படியும் ஒரு கழகம் கிடைக்கின்ற நம்பிக்கையோட தான் இருந்துட்டால் இந்த கழகத்தை நான் தொடங்குவதற்கு முன்பாக என் பாட்டன் பெருமாள் மகாம்சனாகப்பட்ட அந்த கண்ணபெருமானை வணங்கும் என்ற காரணத்தினாலே ஹலோ ஹலோ திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பென்னும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். ஏழு மலையேறி ஓடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலை வாசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதையனும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. வெங்கடேசா, வெங்கடேசா. இப்படி அந்த திருப்பதி ஏழுமலையா நன்றி நன்றி. அந்த பெருமாளை வணங்கி விடத்தில் வந்து விட்டாலும் இன்று அது இந்த நேரமாவது கழகத்திற்கு வழி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கிறோம்ன்றா அருமையான இடம். ஆக எப்பேற்பட்ட இடம்? மலை சார்ந்த இடம். பலவிதமான பறவைகள் இவ்விடத்திலே பாடிக்கொண்டிருக்கின்றன, மகிழினங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி இயற்கையான காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அடாடங்களா ஐயனாருடைய சிங்கப்படிதானா எவ்வளவு புதுமையாக இருக்கின்றது. கருவனூர் பெயிண்டிங், குஞ்சு ஒண்ணு உடங்கா கருவனூர் பெயிண்டிங் ஒரு குஞ்ச கடமை. அதுதானே ஒரு ஜீவனும் இல்லாத ஒரு இயற்கையான நந்தவனமா இருக்கிறது. கொஞ்சம் அமைதியானவனா, அதனால எங்கேயும் காண முடியாது. அப்பேற்பட்ட இயற்கையான இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது பறவை இனங்கள் ஆடுவது, மயில் இனங்கள் ஆடுவதும் அப்படிப்பட்ட இயற்கை வனத்தை, இந்த நந்தவனத்தை, இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்திலே இந்த குயிலோட சத்தம் ரசிகளோட விருப்பத்திற்காக
பொன்மான் குயில் ஹலோ ஹலோ பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடு சங்கீத காத பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான் குயில் சிங்காரமாய் பாடுதே வானத்தொட்ட மேகமிங்கே பூவை தொட்ட தாரமென்ன தேனை தொட்ட வண்டிங்கே காற்றலி விட்ட செய்தி என்ன வானத்தொட்ட மேகமிங்கே பூவை தொட்ட தாரமென்ன தேனை தொட்ட வண்டிங்கே காற்றலி விட்ட செய்தி என்ன தங்கமல்ல சாகரமே என்னை இங்க கேட்க செய்வா அன்பாய் ஒரு தெய்வம் வந்து நெஞ்சில் ஒரு சொந்தம் வந்து நீர் ஊற்றினே கண்ணில் ஒரு முத்தல் கண்டேன் என்னை என்று வந்தேன் பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே லாலா 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 நான் இருந்த குழுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை ஞாபகத்தை விட்டு விட்டேன் இதம் இங்க காணவில்லை நான் இருந்த குழுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை ஞாபகத்தை விட்டு விட்டேன் இதம் இங்க காணவில்லை உண்மை என பேச வைத்தார் உள்ளத்துக்குள் உள்ள விட்டவளே அன்பாய் ஒரு தெய்வம் வந்து தாயாடுதே துள்ளுமனது என்னை தொட்டு பாராட்டுதே பச்சை நிறவாய் வீரிச்சி கச்சேரி நான் சோலைக்குள்ளே பொன்மான் குயில் சிங்காரமாய் மாங்குயில் சிங்காரமாய் வந்தாடுதே சங்கீத 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 காரணம் காதல் பார்வையில் உல்லாச பூங்கையில் ராஜ பார்வையில் மாங்குயில் சிங்காரமாய் வந்தாடுதே பேர்பட்ட இயற்கை வளங்களை பார்க்கின்ற பொழுது நன்றி 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 ஆனந்தம் தரக்கூடிய இடமாக இந்த குறிஞ்சி நிலம் இருக்கின்றது ஏன்னா வாழ்கின்ற மனிதர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதனும் இந்த பூலோகத்தில் உண்டு ஆனா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்துட்டாலும் அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வருவது இயல்பு அப்படி துன்பம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனாகப்பட்டவன் இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தாலே மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் அடையும் அப்பேற்பட்ட ஆனந்தமான இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மனசுல ஆனந்தம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆனந்தம் கிடைப்பது உண்டு இல்லை இப்படி இயற்கை காட்சியை கண்டுகளித்தாலும் அதுலேயும் ஆனந்தம் கிடைப்பது உண்டு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொந்த பந்தத்தை பார்க்கணும் திருவிழா கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் தனிமையான முறையில் போய் இயற்கை காட்சியை ரசிக்கணும் கூட அது இருக்கணும் அது இருந்தா தான் எங்கேயுமே ஆனந்தமா இருக்குது இயற்கை காட்சியை போய் ரசிக்க போகணும் அப்படின்னா அது வேணுமையா அது இருந்தா தான் ஆனந்தமா இருக்குது சொந்த மத்தத்தை சந்திக்கின்ற இப்படியெல்லாம் விருந்துக்கு வருகின்ற பொழுது அந்த விருந்துக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்து கொடுத்தாதே ஆனந்தமா இருக்குது குருணம் பண்றது தானே சொல்றீங்க அப்புறம் என்ன மருந்துன்னா ஒன்றும் புரியலையே உருணை மருந்தை கொடுத்து நீ ஆளை கொள்ற கோழி அப்புறம் எழுங்க நல்ல புத்தி யோசனையா இருக்கும் குருணை மருந்து கிடையாதியா இந்த விருந்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றி கொடுக்குறாள் ஆமா இது மதுவா மதுபானம் என்ற மருந்து அப்படின்னா ஒன்றும் புரியல நல்ல தெளிவா சொல்லுங்க மதுபானம்னு உனக்கு தெரியலையாப்பா உனக்கு தெரியலன்னா அதிசயமா இருக்குதியா அப்படியா ஊத்தி கொடுக்கற சாராயம்னு சொல்றாள் ஆமா 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 அது பேர் தான் மது ஓஹோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மது பிரியர்கள் அதிகரித்து விட்டார்கள் அந்த காலத்தில் மது பிரியர்கள் இருந்தார்கள் தெரியாது இவரெல்லாம் மது அருந்துவாரா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு மறைவாக மது வருந்தார்கள் குடிக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இல்லை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் யார் கூட வேணாலும் மது வருந்துகின்றார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று கணக்கு இல்லை ரவுண்டு கட்டி ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கான
வெறும் 14-18 வயசு பசங்களா இருக்காங்க. ஊட ஒரு 70 வயசு பெரிய ஒரு ஊட உட்காந்து குடிக்கிறாரு. ஓஹோ. குடிச்சிட்டாங்கன்னா அங்க மரியாதை இல்லாம ஒரு சில நேரத்துல பேசுறாங்க. ஆமா ஆமா. அவருக்கு அவருடைய வயசு 70 வயசா இருக்கு. நீ சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து குடிக்கிறனா அவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு அவரும் அமைதியா இருக்காரு. நான் அப்படிதான் கேட்டேன், என்னையா உங்க வயசு என்ன, அந்த பயிலுக வயசு என்ன? ஆமா. உன்னை அந்த கேள்வி கேட்கிறாங்களே, இப்படி பேசாம இருக்கிறே, இவங்களோட சாசம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லப்பா, இன்னைக்கு நான் கோபப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னா நாளை பின்ன என்னை கவனிச்சு விட மாட்டாங்க. ஆஹா. அப்ப இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது நாட்டோட போக்கு. ஆமா. இது இப்பயே இப்படி நடக்குதுன்னா ஒவ்வொரு வீட்லயும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பேரம்பேத்தியெல்லாம் இருக்கு. ஆமா. அவங்க எல்லாம் பெரிய ஆளா வரக்கூடிய அந்த காலகட்டத்துல இது எங்க போய் நிக்கும் சாமி? எந்த ஒரு கடையை மூடுறான், கடையை அடைக்கிற மனிதனுக்கு கெட்ட போல தண்ணி, பெண் விஷயம், இந்த மாதிரி சூது உழைப்பெல்லாம் வந்து அவனா பார்த்து திருந்தினா அதை யார் சொல்லியும் திருத்த முடியாது. உண்மை. ஆமா. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இருக்கின்ற பொழுது பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாலும் சரி, கல்லூரிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வேலைகளுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, யாரோட பழகிறாங்கிறது நம்ம ஒரு கண்ணோட்டமா கேமரா மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளை நம்ம பக்கத்துல ஒரு மாதிரியா பேசுறேன் வைக்கிறானா இங்க வாப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனோட வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளை நம்ம மட்டும் வந்து சேரும். இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த கைத்தொலைபேசில எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ள நிறைய கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதே கைத்தொலைபேசி இம்பிட்ட காலத்துல இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. அது என்ன இம்பிட்டாகலாம்னா சின்ன செல்லு, பட்டன் செல்லு தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இம்பிட்ட காலத்துல இருந்துச்சு, அதுக்கு பேரு அது என்ன செல்லு? அதான் டச் செல்லு. ஓஹோ. இப்படி டச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, எங்கெங்கே டச் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன அப்படின்னா விஷயம் அப்படி நடக்குது. ஏன்னா இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சொல்றாங்களே, ஆமா, பேஸ்புக்கா, இதுல எல்லாம் தொடர்புகளை வைத்துக் கொண்டு எங்கெங்கேயா இருக்கிற உறவுகளை வைத்துக் கொண்டு அதனால கெட்டு போறவங்க நிறைய பேர் உண்டு. அதனால வேலைக்கு போனா மட்டும் அந்த இடத்துல கைத்தொலைபேசியை வாங்கி கொடுக்கணும். பள்ளிக்கு செல்கின்றவர்களுக்கோ கல்லூரிக்கு செல்கின்றவர்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சில ஆசிரியர்கள் சில பேர் அந்த ஆன்லைன் கிளாஸ், ஆமா, அந்த மாதிரி விஷயத்தை அதுலதான் நடத்துறாங்க. அதனால கண்டிப்பா வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயமும் இருக்கின்றது. இருந்துட்டாலும் கெட்ட பழக்கத்துக்கு போகாத அளவுக்கு நம்ம கண்ணோட்டமா இருந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வந்து சேரும் என்ற விதமாக சொல்லிக்கிட்டு, இந்த நாடே யாரை நம்பி அப்படின்னா உன்னால் முடியும் தம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உமக்கு இருக்கு உண்மை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உமக்கு இருக்கு உண்மை நம்பி. உடவையத்து இயலும் நாட்டை எழுத்து, உடவையத்து இயலும் நாட்டை எழுத்து. இதயம் முடியும், இதயம் முன்னில் கண்டே உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உமக்கு இருக்கு உண்மை நம்பி. நாளைய நாட்டின் தலைவன் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே, உனக்குன்னு சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உமக்கு இருக்கு உண்மை நம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாள் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் காயாதடா. குடித்தவன் போதையில் வைப்பான், குடும்பத்தை வீதி வைப்பான், தடுப்பது யாருன்னு கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி எழுது போடா, கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி எழுது போடா. நாடு போகாமல் நாடு பிறந்த சேன உன்னால் முடியும்,
கையோடு இங்கே தீ மூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் ஆளுவோம் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவும் கோபுரம் இங்கே நாம் காணுவோம் மரமும் கையில் உண்டு ஞானமும் கையில் உண்டு வானமுதன் கையிலே உண்டு நாடமுதன் நெஞ்சிலே உண்டு நாம் என்று உறவு கொள்ளணுமா உன்னால் முடியும் ஆகா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அடவும் இருக்கு துங்கியிலும் நாட்டை இழப்பு இதையும் முடிக்கும் இதயம் முன்னேற்றமே உன்னால் முடிந்த முடிதன்பி அடவும் இருக்கு நன்றி 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 இந்த நாடே வருங்கால இளைஞர்களை நம்பித்தான் என்று சொல்லிக்கொண்டு இவரத்தில் ஆடி போன்ற எண்ணமும் தார் போன்ற வெள்ளமும் மாதவள் போன்ற முதலிடமும் குன்று போன்ற கொள்கையும் குறவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சியுடைய எழுச்சும் சில கொண்டு திறமும் குணவுள்ள கோட்பாடும் குடிகள் விரும்பும் ஒரு சுகமே பற்றி இன்னும் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்த விளங்கும் நிலத்திற்கு வந்தபடி என்னை அறியாமல் இங்கு யாரு இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? என்ன ஹலோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவுடன் இங்க உள்ளவருக்கு எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வெள்ளி என்ற பெண்மணியாகப்பட்டவள் ஆலோலம் செய் என்று கானம் பாடுகின்றாள். ஆனா இந்த கானகத்திற்கு இடையே ஒரு நரியாட்டம் ஊழ விட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்காரி வெளிநாட்டு நரியா ஏற்கனவே வெளிநாட்டுக்காரி வந்தால அவதான் அப்படி போட்டுருக்க. ஏன்னா சோன் போட தெரியாதுல்ல, தமிழ்ல சோண்டு ஆலோலம் சொன்னது தெரியாதுல்ல. இப்ப வரும்போது எப்படி வெளிநாட்டுக்காரியாவே வெளியில வருவாளா இல்ல அப்படி அப்படியே வருவா. ஆலோலம் சென்ற அற்புதமான ஒரு கானம். எதற்காக இந்த கானம் என்று சொன்னால் கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த விண்ணாகப்பட்ட இவ்விடத்திலே ஆலோலம் சோய் என்று கானம் பாடி பரவ விரட்டுகின்றார். நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி இன்னிடத்திலே காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் போய் சொல்றீங்க? எப்படி வள்ளியம்மா வாயில இருந்து படையப்பான்ற வார்த்தையே வரல, அப்புறம் படையப்பா படையப்பான்றீங்க. உங்களுக்கே நல்லா இருக்காது. நீ பேசுறங்கள எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி. படையப்பன யாரியா? முருகக்கடவுள் முருகப்பெருமான். அன்னவருக்கு 108 திருநாமங்கள் இருக்கின்றது. இதுல படையப்பன்கிற பேர் ஏன் அவன காரணம் உண்டு. ஏன்னா வரைக்கும் முருகப்பெருமானுக்கு 5 படைவீடு உண்டு. 6வது படைவீடு இந்த பெண்மணியால் உருவாக போகின்றது. புரியுதா? ஏன்னா முதல் படைவீடு என்றாலே திருப்பரங்குன்றம், 2வது படைவீடு திருச்செந்தூர், 3வது படைவீடு பழனிமலை, 4வது படைவீடு சுவாமிமலை, 5வது படைவீடு திருத்தணிகை, 6வது படைவீடு சோலையில் அமருது. பூஞ்சோலை தெரியுமா உனக்குலாம்? என்னங்க பாண்டிகளுக்கு எழுத்தாப்புல இருக்கு, தலைவரே இங்கதான் இருக்காரு. எழுத்தாப்புல பாண்டிகளுக்கு எழுத்தாப்புல இருக்கு அந்த பூஞ்சோலை தானே சொல்றீங்க? டேய் அது சாராய கடடா. அப்புறம் அதுதான் நீங்களும் சொல்றீங்க, அப்புறம் வேற ஏதாவது சொல்றீங்க? நாராயண பூஞ்சோலை என்றாலே தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய இடம். அந்த பூஞ்சோலை கிடையாது. அப்புறம் எந்த திருமாலிருஞ்சோலை அப்படின்னா அழகர் கோவில். ஆமா, அங்க ஏழுமலையான் இருக்காரு. பாட்டம் பெருமாள் அழகராக இருக்கக்கூடிய அந்த அழகமலையான் வாசல்ல அவருக்கு மேல அங்கே இருக்கக்கூடியது திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அங்கே 6வது படைவீடு அமைய போகின்றது. அதான் 6 படையப்பன். அதனாலதான் படையப்பாவை நினைச்சு இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சோய்கின்ற கானம் பாடி பரவ விரட்டி கொண்டிருக்கிறாள். அப்படி இந்த இடத்துல அந்த கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்ட பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் என்று கானம் பாடுவது சித்திர செவ்வாடத்தோடு சேர்ந்து பார்க்கின்ற தருணத்திலே தையரதையா 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 தையரதையா
ஐயரப்பையா கண்டம்மா ஐயரப்பையா ரஜவானம் ஐயரப்பையா முத்தான முத்தம்மா ஐயரப்பையா கண்டம்மா ஐயரப்பையா சித்திரச்சவானோ மயிலிட்ட கண்ணாலே மையல் கொண்ட நேரம் நான் முதலா பார்த்தேனே சொல்ல கூடி என்ன ஒரு பாட்டன் பாடிட்டு சொல்லுங்க. நடிகர் என்ன வார்த்தை சொல்லி பாடுறோமோ அதைத்தான் நீங்க பாடணும். தேவையில்லாம பாடிக்கிட்டு அப்ப நீங்க பாட்டுல இருக்க மாதிரி பாடுங்க. என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயமா எனக்கு ஒரு நியாயமா? ஈரேழு பதினாடுகளும் சென்று பெறக்கூடிய நாரத மகரிஷி ஆமா. பாட்டுக்கே நாரதன் என்ற பட்டத்தை வாங்கியவன். சிவன் பெருமான் பார்வதி சேர்ந்து ஆடுகின்ற பொழுது அவங்களுக்கு இணையாக பாடக்கூடியவன் நான் ஒரு ஆள் மட்டும்தான். சரி. அதனாலதான் அவர்களால் பார்த்து பாட்டுக்கு நாரதன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்காங்க. நான் பாடுறதன் பாட்டு அப்ப வந்து நான் பாடுற பட்டம் நீ வாங்கி பாடியா. பாட்டுல உள்ள வரியை பாடுங்க நீங்க. உங்க சௌரியம் எந்த வரியை எங்க சேர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க ஒரு பெரிய வாத்தியார் கிடையாது. அப்ப நீங்க வந்து வழிமறைச்சாண்டி ஏன் சேர்க்கறீங்க பாட்டுல? வழிமறைச்சாண்டு பாட்டுல வரல. அப்போ நீங்க உங்க ஊரை சொன்னா அப்ப எங்க ஊரை நாங்க சொல்லுவோம்ல. என் ஊர் சீரங்கம்பட்டி நத்தம் பக்கம். என்ன கதை இருங்க தம்பி. என் ஊர் நத்தம் பக்கத்துல சீரங்கம்பட்டி இருந்தாலும் அங்க இருக்கிறது வேணும்னா மதுரை கர்ப்பாயூரணியா இருக்கிறான். வழிமறிச்சியான்னு சொல்றேன்னா சம்பந்தம் இருக்கிறனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நானும் நாரதருக்கு அந்த வழிமறிச்சன்ற ஊருக்கு சம்பந்தம் இருக்கு. சரி. அதனாலதான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அந்த ஊர்ல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதை பாடலாமா? அப்ப நீங்க வந்து அந்த ஊரை சொல்லி தப்பா பண்ணீங்கன்னா அப்ப நாங்க எங்க ஊர் தானே சொல்லுவோம். பாட்டை நீங்க சரியா பாருங்க ஐயா. புரியுங்க. நாரதருக்கு கல்யாணம் பண்ணி அது வேற விஷயம். சம்பந்தம் இருக்கிறனால பாடுன்னா சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் பண்ணி கேளுங்க. புரியுங்களா? என்ன சம்பந்தம்? ராமாயண காலத்துல ராமர் லட்சுமணன் அழைத்துட்டு வந்தார். யார் தெரியுமா? விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு வந்தார். ஏன்னா 14 வருடம் அவங்க வனவாசம் போறதுக்கு முன்னாடியே வனவாசமாக கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? ராஜ்ய அலங்காரத்தோடு அழைத்துட்டு வந்தது விஸ்வாமித்திரர் இருவரையும். எதற்காக அப்படின்னா விஸ்வாமித்திரர் வளர்க்கக்கூடிய அந்த யாகத்துக்கு இடையூறு செய்தார்கள் ராட்சசர்கள், அரக்கிகள். அந்த யாகத்துக்கு இடையூறு செய்வதனால அந்த யாகத்தை காக்க வேண்டும், அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வந்தார். சரியான ஆட்களை ராமன் லட்சுமணன் தான் என்று. எந்த ராட்சசர்கள்னா தாடகை என்ற அரக்கி, சுபாகு, மாரிசன் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள். இவங்க தான் இடையூறு செய்தார்கள். அதை காட்பதற்காக அழைச்சிட்டு போகின்ற பொழுது இந்த ராட்சசி என்ற தாடகை அரக்கி, சுபாகு, மாரிசன் இந்த 3 அசுரர்களும் ராமரை லட்சுமணரையும் வழி மறிச்சார்கள். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே வழிமறிச்சான். எங்க பார்த்திபன் ஒரு பக்கத்துல கமுதிக்கு போற வழியில இருக்கு அந்த ஊரு. இன்னைக்கு அந்த ஊர்ல சித்திரை வையாசி மாசத்துல, சித்திரையிலிருந்து வையாசி மாசத்துக்குள்ள அங்கே திருவிழா நடத்துவாங்க. 3 நாள் நாடகம் நடக்கு. ராமாயண நாடகம் தான், சம்பூர்ண ராமாயணம். அதாவது முழுமையான கதைகள். அங்கே வந்து அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடியவர்களே நடிப்பார்கள். ஒவ்வொரு வேஷத்துக்கும் பெண்கள் வேஷத்துக்கு ஆண்களே பெண்ணாக வந்து போன ஒரு வெளிநாட்டுக்காரி மாதிரி. அந்த மாதிரி பெண்கள் ஆண்களே பெண்ணாக வேஷமிட்டு அங்க நடிக்கக்கூடிய ஒரு நாடகம். அப்ப இந்த ராமாயணம் உருவாக காரணமா இருந்தது இந்த நாரதன். என்ன ரச்சகன் என்று சொல்ல திருட்டு பயல திருட்டி அவன் வால்மீகி முனிவனாக மாறி நாரதர் சொல்ல ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவராகப்பட்டவர். அப்ப அவங்க போய் வழிமறிச்ச இடத்துக்கு அந்த ராமாயணம் உருவாக காரணம் அந்த நாரதருக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதோட நிறுத்தணும். புரியுதா? சரி, நான் பாட்டுக்கு நாரதன். நான் என்ன சொல்லி பாடுறேன் அதுதானே பாடுனேன். மயிலிட்ட கண்ணாலே மையல் கொண்ட நேரம் நீங்க முதலா பாத்தீங்க வழி மறைச்சானோரா. நீங்க சொன்னதானங்க பாடுனே. நான் கேக்குறேன் அப்புறம் பாட்டுன்னு பாடுறீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்களை வாத்திய ஸ்தானத்துல இருக்கிறது யாருன்னா பெட்டி வாசிக்கூடிய நீங்க தான். இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் புதுசா வந்தவர் வயல்களா இருந்தாலும் சரி,
மூத்தவர்களா இருந்துட்டாலும் சரி பாத்தியார் ஸ்தானத்தில் நீங்க தான் இருக்கணும். நேரத்தை நாடகம் எப்படி போகுன்ற எல்லாத்தையும் உங்க கையில தான் இருக்கு. உங்க கட்டுப்பாட்டுக்கு இந்த நாடகமே நடக்கணும். சரி, இப்ப நான் கேக்குறேன், நான் தான் வழிமறிச்சா ஒரு மணி பாடுங்க அப்படின்னா நீங்க நான் சொன்னேங்கிறக்காட்டி நீங்களும் வழிமறிச்சா ஒரு மணி பாடுறீங்களா? எப்படி என்ன அப்படி பண்ணாலும் தப்புன்றீங்க, இப்படி பண்ணாலும் தப்புன்றீங்க. அப்ப வாத்தியாரா இருக்கக்கூடியவர் ஒரு தவறா ஒரு வார்த்தை சொன்னா நீ சரியான வார்த்தையை சொல்லி பாடி இருக்கணும். சரியா பாடி இருந்தா நான் சொல்றத நீ பாடி அப்படின்னு கேட்டுருவீங்கல்ல. அப்ப நீ எப்படி பாடி இருக்கணும்? இந்த பாட்டுல என்ன வரி வரும்னா வாக்கியக்கார ஓரம்னு வரும். ஆமா, நான் வழிமறிச்சா ஓரம்னு முதல் பாடிக்கின்ற பொழுது நீ வாக்கியக்கார ஓரம்னு பாடி இருந்தனா நான் 2 பாட்டை பாடிட்டு உள்ள போய் இருந்திருப்பேன். ஓஹோ, நேரம் போயிடுச்சுன்றீங்களா? சுல்லாங்குடி ஓரத்துல வாக்குறேன்னு சொன்னா அப்ப என்ன? சரி சரி, அப்படியே பாடிடுவோம் அப்படிங்க. ஆமா, சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே, சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே, அள்ளிக்கட்டே நன்னாகி அருகுறையா ஒதுங்கே, அழுங்காம அடித்தாலே வெதுவெது பாமையனே, துக்கி துக்கி சிரித்தாலே சொக்கத்தை கவால், ஏ குயையிலவ கையிலவ கையிரதையா கையிரதையா. சித்திரச்செவ்வானோ சிரிக்க கண்டேன் என் முத்தானே முத்தம்மா, என் கண்ணாடு அடிகட்டம்மா அகிரத்தையா. போய் வரவா என்றாலே ஏகத்தோடு பாப்பா பாப்பா வெளியில வாப்பா. போய் வரவா என்றாலே ஏக்கத்தோடு பாப்பா, நான் திரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே நிற்பாள். உணவில்லை உறவில்லை வாடுவாள், உணவில்லை உறவில்லை வாடுவாள், என் முகத்தை பார்த்ததுடன் துள்ளி துள்ளி வருவாள். அன்பான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவாள். மகிழ்வுண்டாரி மயக்கத்தாரத்தை ஏ குயையிலவ கையிலவ கையிரதையா கையிரதையா. சித்திரச்செவ்வானோ சிரிக்க கண்டேன் ஏ முத்தானு முத்தம்மா அகிரத்தையா கண்ணாடு கண்ணம்மா அகிரத்தையா. குயையிலவ கையிலவ கையிரதையா கையிரதையா. சித்திரச்செவ்வானோ அப்படியெல்லாம் சிரிக்கின்ற அளவுக்கு இந்த இடத்துல நன்றி நன்றி நன்றி. அந்த கண்டனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து இந்த பெண்ணாகப்பட்டவள் இன்னிடத்துல காவல் விருந்து காத்து கொண்டு இருக்கிறாள் என்றால் காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாம் பழைய உறவு. ஓஹோ, ஆதியிலே அமிர்தவழி சுந்தரவழி என்று சொல்லக்கூடியவள் திருமாலுடைய கண்களை அமைத்திருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமான கட்டுகிறேன்னு சொன்னவதை ஆமா ஆமா, அவர் கொடுத்த வரத்தின்படி ஒவ்வொரு திருக்கல்யாணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல இப்ப வள்ளிய திருமணம் முடிக்கணும் அப்படின்னா அந்த பழைய உறவை சேர்க்கணும், அதோட கட்டுமுட்டாக்கணும். நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை எனது கானம் உன் காதில் வீழவில்லையா, உன் நெஞ்சை தொடவில்லையா, பொண்ணுக்கு போவோம் பொட்டிந்த வேணும் பொன்னாக இருந்தோம், அது நீ மறுப்பாயோ. கருவாச்சி கருவாச்சி பூஞ்சாடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சு, கண்ணால சொன்னதல்ல என்னாச்சு, இப்போ காதல் வந்து பொதுவுடம ஆயாச்சு. கருவாச்சி ஏ கருவாச்சி. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால, ஒரு ராணியும் இல்லை வாழ, உறவும் இல்லை பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே. ஊரடங்கு சாமத்தில் அண்ணா ஒருத்தி மட்டி விழிச்சிருந்தேன், ஊர்கோடி எல்லையில்லவோ என்ன போல படுத்திருந்தேன், காத்தடிச்சு சலசலங்கு ஊழையெல்லாம் உன் சிரிப்பு
உரண்டு படுத்தாலும் போகவில்லை உன்னினப்பு, போகவில்லை உன்னினப்பு. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதையும் அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை வேறு செய்த லீலை, தேடி வந்த வேலை வேறு செய்த லீலை, சிறுகுகள் உடைந்ததடி, குருதியில் நனைந்ததடி. உயிரே உயிரே நாடி வந்த பறவை நானும் அந்த உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேறு செய்த லீலை, தேடி வந்த வேலை வேறு செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி. உயிரே உயிரே ஒரு சத்தத்தையும் காணோம். நன்றி 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 நன்றி. மெய் மறந்து உட்கார்ந்துருக்காங்க. கைதட்டி அன்புள்ளங்களுக்கு மிக
எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. இந்த மாதிரி பாடல்கள் பாடணும் அப்படின்னா பக்கமேள கலைஞர்கள் வெகு சிறப்பாக இருக்க வேண்டும். அவங்க மட்டும் சிறப்பாக இருந்தால் பத்தாது. ஆமா, அற்புதமான ஒளிபரிக்கு அது சிறப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி இசைகளுக்கெல்லாம் இசைக்க முடியும், பாட முடியும். அன்பு கொண்ட அன்பு ஒளிபரிக்க நிலையத்தரக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்தித்து அவர்களிடத்தில் என்ன விஷயம், அவர்களிடத்தில் என்ன சரக்கு இருக்கு என்று எதிர்பார்ப்போம். சரக்கா அதானே அங்க இருந்து இங்க சுத்தி இங்க தானே வர்றீங்க திருப்பி? என்னது அந்த மேட்டுக்கு தானே வர்றீங்க? டேய், சரக்குன்னா விஷயம் என்ற சரக்கு. ஏன்னா சேமன்ற சரக்கு. இந்த கல்யாணத்துக்கு 3 அவசியமா தேவைப்படுது. ஆமாங்க, ஓஹோ. மூணு இருக்கா? கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்படியா? 3 நீங்க இப்ப கேட்டீங்கன்னா நான் இந்த நேரத்துல எங்கேயோ திருப்போணத்துல காலைல ஒரு 10 மணி ஆட்டு வாங்கி தரேன் பொறுங்க, அவசரப்படாம. தம்பி நான் கேட்கல தம்பி, கேட்காம ஊர்க்கார கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்லுங்க. அதே ஒரு மாதிரியா இருக்கீங்களா? நான் வச்சிருக்கீங்களா? என்ன மாறியா இருக்கீங்களா? இல்ல, 3லயே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். 3 கொடுத்துருக்காக வச்சிருக்கனே பத்திரமா. அப்ப அது கல்யாணத்துக்கு இது தேவைப்படும், அதுக்காண்டி தான் வச்சிருக்கேன். சாமி நம்மளுக்கு ஒண்ணு தள்ளி விடுங்க. அப்படியே கல்யாணத்துல அப்படியே சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அப்படியே சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அப்புறம் எதை சொல்றீங்க நீங்க? ஏய், ம். நான் சொல்லக்கூடிய 3. ஆ. ஆமா, நீங்க எந்த 3 நினைச்சுக்கிட்டு சொல்றீங்க? நாங்க சரக்கு கப்பு சைடிஸ் சொல்றோம். நாங்க நீங்க எதை சொல்றீங்க? ம். அட கடுமையை நான் எங்க போய் சொல்ல அப்புறம் புத்தி என்ன? சொல்லி மறுபடியும் அங்கதானே புரியும். அப்புறம் நீங்க எதை நான் சொல்றீங்க? சொல்லக்கூடிய 3 திருமணத்துக்கு 2 பூ மாலை. ஆஹா. ஆனா இங்க நிறைய மாலைகள் இருக்கு. அது நிறைய. அந்த 2 மாலை கொண்டுகிட்டு வருகின்ற பொழுது நான் பாடக்கூடிய பாடல் ஒரு பாமாலை. ஓஹோ. அந்த 2 பூ மாலையோட இந்த பாமாலையை சேர்த்து இந்த கல்யாணத்துக்கு 3 அவசியம் அப்படின்னு இந்த 3 சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி நீ சரி. கண்ட 3 சொல்லிக்கிட்டு வேற ஏதோ இருக்க. சொல்லு, நடந்துட்டு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளியா? ஆ. ஆக சந்திக்க வேண்டிய ஆளை விரைவா சந்திச்சிருவோம். சுதந்திரம் எய்த துன்பம் கொண்டிருந்த மங்கை சுந்தரம் எய்ததும் பொன் சிறந்த மங்கை வழிந்த உலகிற்கு வந்தாள். மிகுந்த தேவ சுந்திவி முறைக்கு அந்த ரவிகோங்க தேவ துந்திவி முழங்கி வரும். நீங்கள் கண்ட சாமிக்கு நீங்கள் கண்ட சாமிக்கு துன்பம் கொண்டிருந்த மங்கை இந்த ஊருக்கு வந்தாள். ஏன் வந்தாள் எதற்காக வந்தாள் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியில் அமிர்தபலி சுந்தரவலி இருவருமே திருமண கண்களை பதிரித்தார்கள். இவர்கள் அமிர்தபலி வளர்க்கப்பட்டு தெய்வயானி என்ற பெயர் பெற்று சூரபதம் எடுத்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவலி சுதந்திரவலியாக தினமனத்தில் காவல்படுத்தி காத்துக் கொண்டிருக்க மன்னபலை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் இருந்து உழைவி வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஆடவனை மத்தியில் சந்திப்போம் நாராயணா.